നമുക്ക് പ്രാവൾ ഒരു സൈഡിൽ നിന്ന് കണ്ടുപോകാം. ഇത് അരുണുകൾ. ഓക്കെ, അരുണുകൾ ജാക്ക് ഫ്ലവർ പെട്ടിങ്ങും വെള്ള ആണുങ്ങൾ. ഓക്കെ ഓക്കെ, ഇത് ആക്ച്വലി ஜீனி லைனான வெள்ளை இறங்கி இருக்கு. இப்போ கடைசியா எடுக்குதுமே வைரி. ஓகே ஓகே, வைரி வந்து ரெக்க மொத்தமா போயிடுது. ஓகே ஓகே, அந்த கதிரி போட்டு இங்க ஓடி அடிச்சு. இது உங்க லைன் புறாவா? இது அருண் லைன். அருண். ஓகே, ஜாக் ஃப்ளவர் பெட்டிக்கும் வெள்ள ஆணு. ஓகே ஓகே, அவர் நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்துட்டோம். நான் செட் பண்ணிருக்கலாம். ஓகே ஓகே, அதுல இதுல ஒரு லைன் புறா நல்ல பறவை. ஓகே, நைட் பக்கா கண்ட்ரோல். நைட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் இந்த லைன் ப்ராப்ளம். ஓகே, நானே பார்த்து நானே அவனை அடிக்கிறேன். மட கண்ட்ரோல் நல்ல பறவை இருக்கு அப்படி. கிட்டத்தட்ட இந்த புறா கடைசியா வந்து 8 மணி டைம் விட்டு நைட் ஒரு 12 to 1 மணி வரைக்கும் இருக்கு. ஓகே, அப்ப அதுக்கப்புறம் கடைசி பந்தயத்து டூர்னமெண்ட் எடுக்கிற டைம்ல தான் இந்த இது சம்பவம். ஓகே, இது டூர்னமெண்ட் போய் ரெடி வச்சிருக்காங்க. ரெடி பண்ணி சாயம் அடிச்சு எல்லாமே லாஸ்ட் பைரி அடிச்சு இங்க இதுல அடிச்சனால எடுக்க முடியாது. ஏன்னா அடிச்சது இங்க நம்ம ரெக்கை குளுக்கு ரெக்கை குளுக்கு அடிச்சு கிச்சனால இந்த இடத்துல அடிச்சனால ஒண்ணுமே செய்யும். அதெல்லாம் அப்படி நம்ம இடத்துல பைரி அடி கொடுத்து இதுதான் நம்ம இங்க ஒன் டே மேட்ச்ல டைம் வச்சு இங்க 14:48 கரகன் இந்த வாட்டி இந்த லைன் ப்ரா எப்படின்னா வால்கருப்பு ஆணுக்கும் ஒரு வெள்ளை பெட்டை அந்த பெட்டை ஃபுல்ல. இது ஜோடி போட்டு யாருன்னா நம்ம மங்களூர்ல இருந்து பெங்களூர் வந்து குமாரன் வரும் சொன்னாங்க. அவரு தான் எனக்கு ஜோடி போட்டது. என் வாழ்க்கையிலே அவர் ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு ஜோடி போட்டது அது. ஏன்னா அவருக்கு டேஸ்ட் போட்டார், சூப்பரா போட்டார். நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். சரியான படம். இந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 20 மணிக்கு மேலே எனக்கு பறந்துருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, நைட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஹைட் ஓகே, ராத்திரி ஆயிடும் நல்ல ஹைட்டுக்கு இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண பிராய காலையில பிராய தலைக்கு மேலே ஏறி. ஓகே ஓகே, அதுக்கு வேண்டி இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் அடுத்த வருஷம் இதோட கண்ட்ரோல். ஓகே, ஆனாலும் இந்த ப்ரா என்ன ஒண்ணு நம்ம ஃபுல்லா பறக்கிறது எப்படின்னா ஃபுல்லா சிக்னல்ல தான் பறக்கும். லைட் போட்டா இறங்கும். ஓகே ஓகே, கம்ப்ளீட் டோட்டல் லைட் போட்டா லாஸ்ட்ல லைட் போட்டா கண்டிப்பா. ஆனா இந்த ப்ரா அன்னைக்கு என்னன்னா 14:48 வரைக்கும் ப்ரா கொஞ்சம் கண்ட்ரோல் அடிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன சரி முதல் பந்தம் என்ன சரி நம்ம டைம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த லைட்டை போட்டேன். லைட் போட்டா 3வது நிமிஷத்துல ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகே, இதான் அந்த ப்ராக்கு ட்ரைனிங்கே தான். அவ்வளவு லைட் போட்டா ப்ராப்ளம். ஓகே, லைட் செட்டிங்ஸ் அதே மாதிரியான. ஆமா, செட்டிங்ஸ் அப்படி சிக்னல்ல தான் ஓடும். சிக்னல்ல 2 ஃபோக்கஸ். ஓகே, இந்த ரெண்டுல தான் ஓடும். ஆனா இது வந்து என்னன்னா கண்ட்ரோல் என்னன்னா இதுக்கு வந்து இருக்கக்கூடிய சிந்தனை என்னன்னா டோட்டல் லைட் ட்ரைனிங் பண்ணும்போதே அப்படி ப்ராவ் ஃபர்ஸ்ட் ப்ராவ் விட்டு பின்னாடி ப்ராவ்ல குறைச்சு லைட் மாத்திர இடம்படி ட்ரைனிங் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணி சிக்னல்லே ஓடும். ஓகே, அதனால மற்றபடி இந்த ப்ராவ் வந்து பறவை அடிக்குடி பறவை இது சிங்கிளான ப்ராவ் பறத்துற டைம்ல ஃபோக்கஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கு. இறக்கக்கூடிய டைம்ல லைட் போட்டு இந்த ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணுமா அதோ ஃபோக்கஸ் போட்டு. ஓகே, ஃபோக்கஸ் விட்டு தட்டில லைட் போட்டு வச்சு அப்படியே இறக்கிடும். அந்த ப்ராவ் ரெக்கார்ட் கூடு தர ஒண்ணுமே வேண்டாம். லைட் மட்டும் அவள லைட் போட்டப்போ அவ்வளவு இறங்கிடும். 3 கரெக்டா ஒரு 3வது ரவுண்ட் 4வது ரவுண்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே, இந்த எத்தனை ஹைட்ல இருந்தாலும் டக்கர கீழ வந்துரும். லைட் லாஸ்ட்ல கம்ப்ளீட் லைட் போட்டா இருக்கும். ஓகே ஓகே, டைரக்ட் அப்படி கிடையாது.